மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார், பேசலாம். வணக்கம் சார். அதிமுக தனது 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலையும் வெளியிட்டிருக்கிறது. பார்க்கும் பொழுது புதுமுகங்கள் நிறைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது அதிமுகவினுடைய ஏதாவது ஒரு உத்தியாக எடுத்துக்கொள்ளலாமா? இல்ல, அதாவது நிச்சயமாக கட்சிக்குள்ள இருக்கிற பல அணிகளை சார்ந்த கட்சிக்காரர்களுக்கு, பல வருடங்கள் கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு சீட் கொடுக்கறதுன்றது ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன். இது ஜெயலலிதா காலத்திலேருந்து இருக்கிற ஒரு விஷயம். ஜெயலலிதா காலத்துல யார் கேண்டிடேட்டா வருவாங்க அப்படின்னு நம்மளால ஊகிக்க முடியாது. திடீர்னு புதுசா நிறைய பேர் அவங்க போட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவங்கெல்லாம் வெற்றி பெற்று வந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அதே பாணியை இப்போ எடப்பாடி அவர்கள் பின்பற்றுகிறார் என்பதை பார்க்கிறோம். ஆனால் அது இன்னொரு விஷயமும் இருக்கு. புதியவர்களை போட்டதில் கட்சிக்காரர்களை போட்டது பாராட்டக்கூடிய ஒரு அம்சமா இருந்தா கூட இது கட்சி ஒரு முக்கியமான ஒரு சந்திப்புல ஜங்ஷன்ல நின்றுட்டு இருக்கு. இந்த தேர்தலில் ஒரு பலமான ஒரு எடப்பாடி தன்னுடைய தனித்தலைமையில கட்சி வந்ததுக்கு பிறகு தன்னுடைய ஓட் பேங்க் எல்லளவும் குறையிலன்னு காமிக்க வேண்டிய நிலையிலையும், தன்னுடைய தலைமையில ஓட்டு வாங்க முடியும் அப்படின்ற நிரூபிக்க வேண்டிய நிலையிலும் இருக்கும் பொழுது புதியவர்களை போட்டதில் எந்த அளவுக்கு அவருக்கு வெற்றி சாத்தியப்படும் என்பது ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதாவது ஏற்கனவே கட்சியில நல்ல அறிமுகமானவங்க, நல்ல வசதியா இருக்கிறவங்க, தமிழ்நாடு முழுக்க இருக்கிறவங்க ஏன் அவங்க போட்டி போடுறதுக்கு முன் வரவில்லை என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அது என்ன காரணம்? அது ஒருவேளை கட்சி வெற்றி பெறுமா பெறாதா என்கிற சந்தேகம் காரணமாகவா? என்ன காரணத்தினால நல்ல அறிமுகமானவங்க யாருமே, நல்ல வசதியானவங்க, இவங்க எல்லாம் போட்டி போடுவாங்க இந்த தொகுதியில அப்படின்னு எதிர்பார்த்தவங்க எல்லாம் கூட ஏன் முன்னுக்கு வரல, ஏன் அவங்களுக்கு கொடுக்கல? முன்வரவில்லைன்னு எடுத்துக்கணுமா திரு பிரியன்? அவங்க முன்வரவில்லைன்னு எடுத்துக்கணுமா, அல்லது வாய்ப்பு புதியவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதுன்னு எடுத்துக்கணுமா? இல்ல, அதாவது புதுசும் பழசுமாக கலந்து ஒரு லிஸ்டா இருந்தா அட்லீஸ்ட் அது கூட நம்ம பாராட்டலாம். முற்றிலும் புதியவர்களா இருக்கிறது கட்சிக்காரர்களுக்கு கொடுத்தது பாராட்டுக்குரிய அம்சம். ஆனால் கட்சி வெற்றி அடையணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட அந்த நோக்கத்துல பார்க்கும் பொழுது ஒரு கட்சியில அனுபவம் மிக்கவர்கள், கட்சியில சீனியர்ஸா இருக்கிறவங்க, மக்களுக்கு நன்றாக அறிமுகமானவங்க பல்வேறு தொகுதிகள் அதிமுக எடப்பாடி தரப்புல இருக்காங்க. அவர்கள் ஏன் யாரும் முன்வரவில்லை? போட்டி போடுறதுக்கு முன்வரவில்லையா அல்லது இவங்க கொடுக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ரெண்டாவது திருவள்ளூர் போன்ற இடங்கள்ல தேமுதிக கொடுத்துருக்காங்க. புரட்சி பாரதம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அந்த புரட்சி பாரதத்துக்கு அந்த திருவள்ளூர் சீட்டை கொடுத்தா அவங்க ஓரளவுக்கு கடும் போட்டியை கூட திமுக அணிக்கும் பாஜக அணிக்கும் கொடுத்துருப்பாங்க என்பது என்னுடைய கருத்து. அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி மத்திய சென்னையை தேமுதிக கொடுத்துருக்காங்க. மத்திய சென்னையில ஒரு ஸ்ட்ராங்கான திமுக கேண்டிடேட் நிக்கிறாரு, தயாநிதி மாறன் நிக்கிறார். ஸோ அங்க தேமுதிகவை நீங்க நிக்க வச்சீங்கன்னா அது எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும் என்பது தெரியவில்லை. சிம்லா முத்துச்சியுடன் போன வாரம் தான் கட்சியில் சேர்ந்தாங்க. அவங்களுக்கு உடனே நெல்லை தூவி கொடுக்குறாங்க. சேர்ந்தவங்களுக்கு கொடுத்ததை நான் ஆட்சேபிக்கல. பட் ஏற்கனவே நெல்லை பகுதியில ஏற்கனவே பல பேர் கட்சிக்காக பாடுபட்டவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாரு, அதிமுகவுடைய அவங்களுக்கு மெகா கூட்டணி அமைப்போம் என்று சொல்லி முதல்ல எடப்பாடி சொன்ன விஷயம் எடுபடவில்லை என்பது முக்கியமான விஷயம். அதனால வெற்றி வாய்ப்பு என்பது ரொம்ப குறைவாக இருக்கிறது கட்சியோட சீனியர்கள் கருதுகிற ஒரு நிலைமை இருக்கிறதுனாலதான் முற்றிலும் புதியவர்களை போட்டாவது ஒரு பாராட்டை பெறலாம், கட்சிக்காரர்களாவது குறைந்தபட்சம் வாழ்த்துவாங்க என்ற எண்ணத்துலதான் எடப்பாடி இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்பது என் கருத்து. இது குறித்து எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய பொழுதே அதிமுகவை குறைத்து எடை போட வேண்டாம் அப்படின்னு பேசியிருந்தாரு. நீங்கள் சொன்னது போல அவர் தலைமை ஏற்ற பிறகு, பொதுச் செயலாளராக தலைமை ஏற்ற பிறகு நடைபெறுகின்ற முதல் தேர்தலை அவர்கள் சந்திக்கிறார்கள். இப்ப இந்த சூழலில் அவர்களுடைய பலம் அதிகமாக இருக்கிறதுன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா? மிக எளிதாக இந்த தேர்தலை அவர்கள் எடை போடுகிறார்களா? இல்ல, இது எளிதாக அவங்க இந்த தேர்தலை கடக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. என்ன காரணம்னா, இதுவே பாஜக அதிமுக போன்ற 2019 அமைந்த கூட்டணி அந்த தடவை அமைஞ்சது சரியில்லை. பட் இந்த தடவை அமைஞ்சிருந்ததுன்னா திமுகவுக்கு குறைந்தபட்சம் ஒரு 10 தொகுதிகளில் ஒரு கடும் போட்டியை அவர்கள் உருவாக்கி இருப்பார்கள். ஆனால் இப்ப அதிமுக பிரிஞ்சு தனியா அவர்களும் வலிமையான கூட்டணி அமைக்க முடியல, பாஜகவும் வலிமையான கூட்டணி அமைக்க முடியல. சோ சீமான் ஒரு பக்கம் போட்டி போட்டு இருந்திருக்காரு. சோ திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் 3ஆக பிரியும் போது திமுகவோட கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கும் பொழுது திமுக பல பெண்களை மையப்படுத்தி பல திட்டங்களை அறிமுகப்படுத்தி இருக்கும் போது அதிமுக அணியோட வெற்றியோ பாஜக அணியோட வெற்றியோ எவ்வளவு தூரம் சாத்தியம் என்ற ஒரு கேள்வி நம்ம பாக்குறோம். அதனால இந்த ஒரு ரிஸ்க் எடுக்கிறார் எடப்பாடி, ஒரு ரிஸ்க் எடுக்கிறார். அந்த ரிஸ்க்
எலெக்ஷனுக்கு அப்புறம் அவரோட தலைமைக்கே ஒரு கேள்விக்குறியா போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கோ என்று நான் கருதுகிறேன் ஆக்சுவலா. பட் அவர் எந்த அடிப்படையில் இந்த ரிஸ்க் எடுக்கிறார் என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு. முதல்ல அவர் எந்த அடிப்படையில் பாஜக விட்டு விலகி வந்தாருன்னு அதுக்கு 10 காரணங்கள் என்னால சொல்ல முடியும். பட் எந்த காரணம் சரியான காரணம் என்று நானும் பல நாட்களாக பொருத்தி பார்க்கிறேன். எந்த காரணமும் சரியா வரல. அதனால எந்த ஐடியாவில் வந்து எடப்பாடி ஒர்க் பண்றாரு நமக்கு புரியவில்லை. ஆனால் புதியவர்களை அவர் போட்டது பாராட்டத்தக்கது என்பது என்னுடைய கருத்து. நன்றி திரு பிரியன், இணைப்பிற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.